ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா நம்ம சக்கரை வெள்ளைக்கிழங்கு போண்டா. அது எப்படி செய்ய போகிறோன்றது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து நம்ம லைட்டாக அடிமோனாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோல் சேதுக்கலாம். இதை இந்த அளவுக்கு தோல் சேதிக்கு க்ளீனாக தோல் சேதிக்காச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைஸு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் குயிக்காக ஒரு 2 விசில் விட்டால் குக்கரில் வெந்துடும். அதுக்காக இந்த அளவுக்கு வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இதை போட்டாச்சு. நம்ம வந்து டீ கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். எந்த வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நாட்டு வெல்லம் இருந்தாலும் போடலாம், இது சாதா இருந்தாலும் போடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை வச்சு மூடி ஒரு விசில் விடலாம். இதுக்கு நம்ம ஒரு விசில் விட்டால் கரெக்டாக ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்க ஒரு விசில் வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், விசில் வருது. நம்மளுக்கு இன்னும் ஒரு விசில் வருது. இந்த விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், விசில் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணிக்கு அதுவும் கரெக்டாக ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது லைட்டாக சூடாகின பிறகு இது நம்ம நல்லா மெசிஞ்சிக்கலாம். இது வேறு சூடு இருக்குது, லைட்டாக இருக்குது, சூடு அதிகம் இல்லை. இது வந்து நல்லா நம்ம கட்டி முட்டலாமல் நல்லா நெசிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு சூடு ஆறிச்சுன்னா நம்ம கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். சூடு இருக்கிறதால வந்து நாங்கள் ஸ்பூனில் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நாங்கள் வந்து 100 கிராம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஜவ்வரிசி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இதையும் வந்து நம்ம அது கூடயே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து கைங்க வேக வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீனாக பிசைஞ்சிட்டா இந்த அளவுக்கு வருது. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். போட்டு வந்து ரொம்ப பிசையக்கூடாது. அதுக்காக தான் வந்து சோம்பு லாஸ்ட்டில் போடுறது. நம்ம லைட்டாக பிசைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டலாம். கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸ் வேணாலும் உருட்டலாம், இல்லை சின்ன சைஸ் வேணாலும் உருட்டிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு உருட்டுறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்தமாரி உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த அளவுக்கு வரணும். எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுற அளவுக்கு எண்ணெய் அப்படியே இருக்கும், எண்ணெய் சிக்காது. இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.